ஹலோ எவ்ரிவன். நம்மள நிறைய பேர் வந்துட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். சில பேர் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது கிடையாது. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப் எது ஓப்பன் பண்ணினாலும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்றேன், இவ்வளோ எஸ்பிஎஃப்ல யூஸ் பண்றேன், 15 யூஸ் பண்றேன், 30 யூஸ் பண்றேன், நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால நமக்கு ரியலாவே பெனிஃபிட் இருக்கா, சன் ரேஸ்னால என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சன்ஸ்கிரீன் வாங்குறீங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் மட்டுமே ஒரு ஃபேக்டர் கிடையாது சன்ஸ்கிரீன் வாங்குறதுக்கு. ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் சன்ஸ்கிரீன். அதே மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல வந்து இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ பேசிக்கலா சன்ஸ்கிரீன் பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, சன்லைட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சன்ல தான் வந்து நான் விட்டமின் டி வந்து எனக்கு கிடைக்குது, ஸோ நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டா எனக்கு வந்து விட்டமின் டி கிடைக்காம போயிருமோ அப்படிங்கறதெல்லாம் சில பேர் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. அப்படி கிடையாது. ஸோ பேசிக்கா வந்து சன்ரேஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு இட் கண்டைன்ஸ் விசிபிள் லைட், அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ். இதுல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி 3 to 7% ஆஃப் தி சன்லைட். விசிபிள் லைட் அப்படிங்கிறது வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் அரௌண்ட் 47%. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இட் காசஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் டு அவர் ஸ்கின். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தி வேவ் லென்த், லைக் அல்ட்ராவயலட் ஏ, அல்ட்ராவயலட் பி அண்ட் அல்ட்ராவயலட் சி ரேஸ். இதுல வந்துட்டு அல்ட்ராவயலட் சி ரேஸ் அப்படிங்கிறது வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர், அதாவது ஸ்டேட்டோஸ்பியர்லயே வந்துட்டு இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆர் ஃபில்டர்ட் பேக். ஒன்லி அல்ட்ராவயலட் ஏவும் அல்ட்ராவயலட் பி மட்டும்தான் வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்க்கே வருது. ஸோ இந்த அல்ட்ராவயலட் ஏ அண்ட் பி ஃப்ரம் சன்ரேஸ் அது மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்க்கு வந்துட்டு இட் காசஸ் தி டேமேஜ். ஸோ ரெண்டுமே ஒரே டேமேஜ் தான் காஸ் பண்ணுதா இல்ல டிஃப்ரெண்ட் டேமேஜஸ் காஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அல்ட்ராவயலட் ஏ அப்படிங்கிறது வந்துட்டு இட் பெனிட்ரேட்ஸ் அவர் ஸ்கின் டீப்பர் கம்பேர்ட் டு அல்ட்ராவயலட் ரேஸ் பி. ஸோ அல்ட்ராவயலட் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா இட் காசஸ் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ். ஸோ இது வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜஸ் டு தி செல்ஸ் வந்து காஸ் பண்ணும். டெர்மல் ஏஜிங் வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ ப்ரீமெச்சூர் ஏஜிங் அண்ட் ஸ்கின் ரிங்க்லிங்ஸ் இதெல்லாம் காஸ் பண்ணும். ஸோ அல்ட்ராவயலட் ஏவோட மெக்கானிசம் இது. அல்ட்ராவயலட் பியோட மெக்கானிசம் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து அல்ட்ராவயலட் ஏ அளவுக்கு டீப்பரா பெனட்ரேட் பண்ணாது, பட் ஸ்டில் இட் ஹேஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் ஆன் செல்ஸ். இட் காசஸ் டிஎன்ஏ டேமேஜ். இது என்ன பண்ணுன்னா செல்லோட டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணிட்டு, ஸோ அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகூல். ஸோ இது வந்து இட் டிவைட்ஸ் தி டபுள் ஸ்ட்ராண்ட் அண்ட் காசஸ் தி டிஎன்ஏ டேமேஜ். ஸோ இது மூலமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேன்சர் ப்ரொடியூசிங் எஃபெக்ட் வந்து காஸ் பண்ணுது. ஸோ அல்ட்ராவயலட் ஏ வந்துட்டு ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் காஸ் பண்ணும். அல்ட்ராவயலட் பி வந்துட்டு இட் காசஸ் நான் மெலனோமா ஸ்கின் கேன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ இந்த சன்ரைஸ் டேமேஜ்ல இருந்து நம்மள எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா we can apply தி சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்துட்டு there are 2 types. ஒன்னு வந்து ஆர்கானிக் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் சன்ஸ்கிரீன். ஆர்கானிக் சன்ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் லைக் அவோபென்சோன்ஸ், பென்சோஃபினோன்ஸ். ஸோ நீங்க உங்களோட சன்ஸ்கிரீன் பேக்ல எடுத்து இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னாவே அதுல சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் அப்சார்ப்ஸ் தி சன்லைட் அண்ட் இட் டிசிபேட்ஸ் தட் எனர்ஜி இன்டு ஹீட். ஸோ அதன் மூலமா வந்துட்டு அல்ட்ராவயலட் ரேஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை பெனட்ரேட் பண்ணாம இது பார்த்துக்கும். பிசிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு. ஸோ இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா இட் பார்ட்லி அப்சார்ப்ஸ் தி சன் ரேஸ் அண்ட் பார்ட்லி இட் ஸ்கேட்டர்ஸ், அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால சன் ரேஸ் என்ட்ரிங் இன்டு த ஸ்கின் அப்படிங்கிறது வந்துட்டு இட் பார்ஷியலி ப்ரிவென்ட்ஸ். ஸோ இப்படிதான் வந்துட்டு உங்களோட சன்ஸ்கிரீன் வந்து இட் வில் ஆக்ட். ஸோ நீங்க சன்ஸ்கிரீன் பேக்ல எடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு காம்பவுண்ட்ஸும் இருக்கும். தெர் ஆர் சம்டைம்ஸ் வந்துட்டு ஹைபிரிட் சன்ஸ்கிரீன்ஸ் ஆர் அவைலபிள் விச் கண்டெய்ன்ஸ் போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அண்ட் இட் ஆல்சோ மிக்ஸ்டு வித் விட்டமின் சி அண்ட் நியாசினமேட். ஏன் அப்படின்னா அல்ட்ராவயலட் ஏ வந்துட்டு இட் காசஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ கவுண்டராக்ட் திஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் we sometimes need antioxidants. So that antioxidants also mixed with some sunscreens. ஸோ இப்போ நீங்க சன்ஸ்கிரீன் வாங்குறீங்க அப்படிங்கும் போது அதுல வந்து எஸ்பிஎஃப் அப்படிங்கறத நம்ம பார்த்து வாங்குவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ எஸ்பிஎஃப் அப்படின்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் மினிமல் எரித்தமெட்டஸ் டோஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஸ்கின் டு தி மினிமல் எரித்தமெட்டஸ் டோஸ் ஆஃப் அன்ப்ரொடெக்டட் ஸ்கின். ஸோ இதோட ரேஷியோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து எஸ்பிஎஃப் வந்து ஆவரேஜா 15ல இருந்து ஈவன் 100 வரைக்குமே சில சன்ஸ்கிரீன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலி வந்து எஸ்பிஎஃப் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இண்டிகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் பி ரேஸ். ஸோ இந்த எஸ்பிஎஃப் அதிகமா இருக்குது அப்படின்னா
அல்ட்ராவயலட் பி ரேஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதை இண்டிகேட் பண்றது தான் இந்த SPF அப்படிங்கிறது. SPF 15 வந்துட்டு இட் ப்ரொடெக்ட்ஸ் 93% ஆஃப் யூர் ஸ்கின் ஃப்ரம் அல்ட்ராவயலட் பி ரேஸ். இதுவே SPF 30 அப்படின்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் 97%, SPF 50 98%. நோ சன்ஸ்கிரீன் வில் ப்ரொடெக்ட் யூ 100% ஃப்ரம் தி சன் ரேஸ். ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சு ஈவன் SPF 100 வரைக்கும் கூட மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கலாம். பட் இட் ஓன்ட் ப்ரொடெக்ட். இட் ப்ரொடெக்ட்ஸ் அப் டு 99% ஆஃப் தி சன் ரேஸ். இது வந்து அல்ட்ராவயலட் பி ரேஸ்க்காக. ஸோ இப்போ அல்ட்ராவயலட் ஏல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை என்ன ஃபேக்டர்ஸ் இண்டிகேட் பண்ணுதுன்னா, நீங்க சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா PA+ இந்த மாதிரி பிளஸ் நிறைய பிளஸ்ல இண்டிகேட் பண்ணிருக்கும். ஸோ இந்த PA அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் அல்ட்ராவயலட் ஏ. ஸோ இப்போ அதில் வந்து PA+ அப்படின்னு இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் சம் ப்ரொடெக்ஷன். இதுவே டபுள் பிளஸ் இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் மாடரேட் ப்ரொடெக்ஷன். PA 3x+ இருந்ததுன்னா இட் இஸ் ஹைலி ப்ரொடெக்டிவ் அகேன்ஸ்ட் தி அல்ட்ராவயலட் ஏஸ். இதே 4+ இருந்தா எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடெக்டிவ் அகேன்ஸ்ட் அல்ட்ராவயலட் ரேஸ். ஸோ SPF அப்படிங்கிறது வந்துட்டு அல்ட்ராவயலட் பி ப்ரொடெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். PA+ அப்படிங்கிறது வந்துட்டு அல்ட்ராவயலட் ஏ ப்ரொடெக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ வர சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு இட் இஸ் ஹைபிரிட் ஆர் பிராட் ஸ்பெக்ட்ரம். இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் போத் அல்ட்ராவயலட் ஏ அண்ட் அல்ட்ராவயலட் பி ரேஸ். இப்போ நீங்க வந்து வெளியே போனா மட்டும்தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா, வீட்டில தான் இருக்கேன், இல்லை நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அப்போ வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா இல்லை பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டா அல்ட்ராவயலட் ஏ, அல்ட்ராவயலட் பி இது எல்லாமே வந்துட்டு ஈவன் இந்த விண்டோ ஸ்கிரீன்ஸ், காரோட விண்ட்ஷீல்ட் இது எல்லாமே பெனிட்ரேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஈவன் நீங்க வீட்டில் இருக்கீங்க, விண்டோஸ்லாம் ஓப்பனா இருக்கு, கார்ல போறீங்கன்னா கூட சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது வந்துட்டு இட் இஸ் நெசசரி. ஸோ பேசிக்கலா வந்துட்டு சன்ல அல்ட்ராவயலட் ஏ அண்ட் அல்ட்ராவயலட் பி ரேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் டு த ஸ்கின் காஸ் பண்ணும். அல்ட்ராவயலட் பி வந்துட்டு இட் காசஸ் நான் மெலனமஸ் ஸ்கின் கேன்சர். ஸோ இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா வி கேன் யூஸ் சன்ஸ்கிரீன்ஸ். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் சன்ஸ்கிரீன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த சன்ஸ்கிரீனோட இன்கிரீடியன்ட்ஸ் பாருங்க. அதுல வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், இந்த நான் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் சன்ஸ்கிரீன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த SPF இருக்கா, பிளஸ் இந்த PAவும் இருக்கா, இல்ல அது பிராட் ஸ்பெக்ட்ரமா, அசோசியேட்டட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கூட நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக் ஐடியா அபவுட் த சன்ஸ்கிரீன். இது எதனால நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற டாபிக் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.